காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பயாலஜி ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணோம். எனக்கு வந்து பயாலஜி ஈஸியாக இருந்தது. பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆப்வியஸ்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது, பட் கஷ்டம்னு சொல்ல முடியாது. பயாலஜி ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு வந்து பயாலஜி டேரக்ட் என்சிஆர்டி கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் அப்போ ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. எக்ஸாம் ஹால் வரைக்குமே நான் வந்து கொஞ்சம் காமாக தான் இருந்தேன் எக்ஸாம் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் நல்லா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மார்க் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரும். கண்டிப்பாக வரும். ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா? ஆப்வியஸ்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது, பட் கஷ்டம்னு சொல்ல முடியாது. அந்த அளவு எதிர்பார்க்குற மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இல்லையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எப்படி எழுதுறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பயாலஜி ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணோம். ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்தது. அது டஃப்னா இது ஃபார்முலேஷன் சம்மந்தப்பட்டதா? ஃபார்முலேஷன் சம்மந்தப்பட்டது. மற்றபடி மற்றதெல்லாம் மற்ற எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் உங்களுக்கு கிடைக்குமா? வரும். கிடைக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எனக்கு வந்து பயாலஜி ஈஸியாக இருந்தது. பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க. டேரக்ட் என்சிஆர்டி கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து எப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தாங்க பயாலஜியில். ஆமாம், போன வருஷம் விட இந்த வருஷம் பயாலஜி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. மற்றபடி பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது. கெமிஸ்ட்ரி வந்து மாட்ரேட், நம்ம எல்லாமே கொஷின் அட்டன் பண்ண முடிஞ்சது கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஃபிசிக்ஸில் கஷ்டம் அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கஷ்டமாக இருந்தது? மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் தான். இப்போ அந்த கொஷின்னா இதுக்கு 2-3 ஃபார்முலா டெரைவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த கொஷின்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஃபிசிக்ஸில் இந்த தடவை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. கெமிஸ்ட்ரி மாட்ரேட், பயாலஜி ரொம்ப ஈஸியாக வந்தது. பயாலஜி ஈஸி, கெமிஸ்ட்ரி மாடரேட், ஃபிசிக்ஸ் கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து எவ்வளவு மார்க்ன்றதை விட நீங்க எதிர்பார்க்குற மார்க் வருமா? இப்போ எழுதுனீங்களா? வரும் வரும். வரும். சீட்டு கிடைக்கிற அளவுக்கு வரதுக்கு உண்டான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ எழுதுறீங்க, நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு வராதுன்றதுல ஒரு உறுதியாக இருக்கிறீங்களா? மேக்ஸிமம் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா நெகட்டிவ் மார்க்? பயாலஜியில் அவ்வளோவும் வராது. கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஷின் 5 கொஷின் அப்படி வரும். ஃபிசிக்ஸில் சொல்ல தெரியல. கீ வந்தால் தான் தெரியும். ஃபிசிக்ஸில் வந்தால் தான் தெரியும். எதுக்காக அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் தெரியலன்னா அது விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை டவுட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் இது வர்றதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கும். அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டேன் நான். அப்போ நீங்கள் சொல்றது என்னன்னா, விட்டுருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்? ஃபிசிக்ஸில் அப்படி கொஞ்சம் நிறைய விட்டுருக்கேன். கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஷின்ஸ் அப்படி விட்டுருக்கீங்க டவுட்ஃபுல் அப்படின்றதுனால. ஆமாம், அந்த கொஷின் சுத்தமாக தெரியல, அந்த கொஷின் அட்டன் பண்ணவே இல்லை நான். நிச்சயமாக நல்ல மதிப்பெண் கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.